வெல்கம் பேக் டு பிங்க்ஸ் கிச்சன் தமிழ். இன்றைக்கி நம்ம பீட்ரூட் ஜூஸ் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஹெல்த்தியான ட்ரிங்க், உங்களோட இம்யூனிட்டியை நல்லாவே பூஸ்ட் பண்ணும். இது டெய்லி காலையில் குடிச்சிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட் ரிசல்ட்ஸ் கிடைக்கும். பீட்ரூட்டில் நிறைய ஃபைபர், அயன், விட்டமின் சி சத்தெல்லாம் இருக்குது. இது உங்களோட பிளட் ப்ரெஷரை நல்லா இம்ப்ரூவ் பண்ணும். பீட்ரூட் வந்து வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களோட டைஜஷனையும் நல்லா இம்ப்ரூவ் பண்ணும். இது உங்களோட கண் பார்வையை நல்லா இம்ப்ரூவ் பண்ணும். அதே மாதிரி உடம்புல இருக்கக்கூடிய தேவையில்லாத எல்லா பாக்டீரியாஸையும் நீக்கிறோம். ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். ரொம்ப கம்மியான இன்க்ரீடியன்ஸ் தான் தேவை. ஸோ இந்த ரெசிபியை பார்க்குறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துட்டு வந்துடலாம். இன்றைக்கி நான் அந்த ஜூஸ் பண்ணுறதுக்கு ஒரு பீட்ரூட் எடுத்திருக்கேன். இந்த மேல் பகுதியை கட் பண்ணிவிட்டு இந்த தோலை ஃபுல்லாக நீக்கிடலாம். நீங்கள் ஒரு நைஃப் வச்சு இல்லாட்டி பீலர் வச்சு இந்த தோலை நீக்கிடுங்க. இப்போ தோலை ஃபுல்லாக நீக்கியாச்சு. ஸோ இதை குட்டி குட்டி க்யூப்ஸாக கட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாம் கட் பண்ணி ரெடியாக இருக்குது. இந்த பீட்ரூட் பீசஸை ஒரு மிக்சர் ஜாருக்கு மாற்றிடுங்க. இது கூட ஒரு எலுமிச்சை பழத்தோட சாறு சேர்த்துக்கோங்க. இது கிட்டத்தட்ட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருக்கும். அப்புறமா 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துட்டு இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இது கூட 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு அகைன் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இன்றைக்கி நான் ஒரு ஜூஸர் ஜார் எடுத்திருக்கேன். இந்த பீட்ரூட் ஜூஸை வடிகட்டிட்டு இந்த ஜூஸர் ஜாரில் சேர்த்துக்கோங்க. இதுக்கு மேலே ஒரு சின்ன பீஸ் ஆஃப் பீட்ரூட்டை வச்சு டெக்கரேட் பண்ணிடுங்க. கூடவே ஒரு ஸ்ட்ராவையும் வச்சுட்டு உடனே சர்வ் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள் இந்த ஹெல்த்தியான பீட்ரூட் ஜூஸை. இது நீங்கள் காலையிலேயே எம்டி ஸ்டமக்கில் குடிச்சிங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்பவே ஈஸி, ஹெல்தி அண்ட் இம்யூனிட்டி பூஸ்டிங் ட்ரிங்க். ஸோ கண்டிப்பாக இந்த பீட்ரூட் ஜூஸ் ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஒரு சூப்பரான ரெசிபியோட உங்களை பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்களுக்கு ரெசிபிஸ் இங்கிலீஷில் பார்க்கணுன்னா பிங்க்ஸ் கிச்சன் சேனலை பாருங்கள். சேனலோட லிங்க் நான் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.